அத்தியாயம் 28 முதல் இலக்கு குறிவைக்கப்பட்டது. தொடர்ந்து வந்த நாட்களில் நிலவன் பல்வேறு தொழில்களில் மிகவும் உயரடுக்கு போராளிகளில் ஒருவரிடமிருந்து பயிற்சி மற்றும் போர் அனுபவத்தை பெற்றார். அது வில்லாளர்களாக இருந்தாலும் சரி, மந்திரவாதிகளாக இருந்தாலும் சரி, நிலவன் அவர்களின் சில முக்கிய நுட்பங்களையும் மந்திரங்களையும் கற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல், வழக்கமாக அந்த நிலையை அடைய மாதங்கள் எடுக்கும் மற்றவர்களுடன் ஒப்பிடும்போது அவர் அவற்றில் மிகப்பெரிய வித்தியாசத்தில் சிறந்து விளங்கினார். அவரது பயிற்சியாளர்கள் அனைவரும் தரையில் விழுந்து வெளியேறினர். ஒவ்வொருவரும் இந்த இளைஞனிடம் அவரவர் துறைகளில் இருந்த திறமையை நம்பவில்லை. ஒரு வார தொடர்ச்சியான பயிற்சி அமர்வுகளுக்குப் பிறகு நிலவன் அவற்றில் தேர்ச்சி பெறுவதிலும், இந்த திறன்கள், மந்திரங்கள் மற்றும் போர் நுட்பங்களில் 50%க்கும் அதிகமான தேர்ச்சியை அடைவதிலும் இறுதியாக முடித்தார். தற்போதைய நிலவன் எந்த வகுப்பிற்கும் சொந்தமான எந்த ஆயுதத்தையும், இந்த வகுப்புகளுக்கு தனித்துவமான பல்வேறு மந்திரங்கள் மற்றும் போர் நுட்பங்களையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பயன்படுத்த முடியும். இது அவரது பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் ஒரு கசப்பான சுவையை ஏற்படுத்தியது. அவர்கள் அவர் கடவுள் கொடுத்த திறமையை வீணடிப்பதாக நினைத்தார்கள். அதற்கு பதிலாக வாழ்வீச்சில் கவனம் செலுத்துவதன் மூலம் அவர்களில் சிலர் அவரை தங்கள் சீடராவதற்கு முன்வந்தனர். ஆனால் நிலவன் அவை அனைத்தையும் மறுத்துவிட்டார். முதல் வாரத்தின் ஒப்புக்கொள்ளப்பட்ட தேதி முடிந்துவிட்டது. இன்றிலிருந்து அவரது வேட்டை நாட்கள் தொடங்கின. நிலவன் கோல்டன் க்ரோ உணவகத்திற்குள் காலை மூலிகை தேநீரை பருகிக் கொண்டிருந்தார். இப்போது அவரும் இந்த நறுமணமும் ஆன்மாவும் அமைதிப்படுத்தும் தேநீருக்கு அடிமையாகிவிட்டார். இன்று அவரது அனைத்து இலக்குகள், அவர்களின் வழக்கங்கள் மற்றும் அவர்களின் ஆரம்ப திட்டமிடலின் போது ஒப்புக்கொள்ளப்பட்டபடி படுகொலைகளை செய்வதற்கான சிறந்த இடங்கள் பற்றிய விரிவான அறிக்கையை பெறவிருந்தார். நிலவன் பல்வேறு தொழில்கள் மற்றும் அவற்றின் பலவீனங்களைப் பற்றி நன்கு தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. மேலும் சாம்ராஜ் நேத்திரனின் மக்கள் தங்கள் சாத்தியமான இலக்குகள் குறித்து இன்னும் விரிவான மற்றும் உறுதியான தகவல்களை சேகரிக்க வேண்டியிருந்தது. நிலவன் தேநீரின் சுவையை ரசித்துக் கொண்டிருந்தபோது மேசையின் எதிர்ப்பக்கத்தில் ஒரு மெலிதான எல்வன் வில்லாளி அமர்ந்திருந்தான். அவன் எந்த வாழ்த்துக்களையும் தெரிவிக்காமல் காலை உணவை ஆர்டர் செய்தான். அவரும் நிலவனும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. யாராவது அவர்களை பார்த்தால் இந்த இருவரும் ஒருவருக்கொருவர் அந்நியர்கள் என்று நினைப்பார்கள். எல்வன் வில்லாளி தனது காலை உணவை முடித்ததும் திடீரென்று ஒரு சிறிய புத்தகத்தை எடுத்து அனைவரின் கண்களிலிருந்தும் முற்றிலும் மறைந்திருந்த மேசைக்கு அடியில் இருந்து நிலவனிடம் கொடுத்தான். எல்ஃப் சிறிது தலையசைத்துவிட்டு அவசரமாக அந்த இடத்தை விட்டு வெளியேறினார். நிலவன் அந்த சிறிய புத்தகத்தை எடுத்து தனது விண்வெளி வளையத்தில் வைத்தார். விரைவில் நிலவன் ஹண்டர் சங்கத்திற்குச் சென்றார். இறுதியாக அவர் அங்கு சென்ற பிறகு அவர் நிலவரை ஆய்வு பட்டியலில் தன்னை பதிவு செய்து நிலவரை பாஸை வாங்குவதற்கு ஒரு சிறிய கட்டணத்தை செலுத்தினார். அவர் தனது முந்தைய வாழ்க்கையில் படித்த பல நாவல்கள் மற்றும் மங்காக்களைப் போலல்லாமல், ராகோஸ் பேரரசில் உள்ள நிலவரைகள், ஒரு அசுர ஆற்றல் ஏற்பட்டால் ஹண்டர் சங்கம் மற்றும் இந்த நிலவரைகளுக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த இராணுவ படைப்பிரிவுகளால் கண்காணிக்கப்பட்டன. அவை முதல் பாதுகாப்பு வரிசையாக இருக்கும். நிலவரை பாஸ்கள் ஆராய்வதற்கான அனுமதியாகவும், வாழ்க்கை மற்றும் இறப்பு சூழ்நிலைகளில் அவர்கள் காணாமல் போனாலோ அல்லது வலுவூட்டல் தேவைப்பட்டால் நிலவரைகளுக்குள் நுழையும் அனைத்து மக்களின் பதிவையும் வைத்திருக்கவும் பயன்படுத்தப்பட்டன. இந்த நிலவரைகளில் இருந்து ஹண்டர்கள் பெற்ற வளங்களின் கட்டுப்பாடற்ற மற்றும் பதிவு செய்யப்படாத ஓட்டத்தை நிறுத்துவதும் இதன் நோக்கமாகும். இன்றைய நிலவரை வருகைக்கு நிலவன் 3 நோக்கங்களைக் கொண்டிருந்தார். முதலாவது, அரக்கர்களை வேட்டையாடி அவற்றின் திறன்களை உள்வாங்குவதாகும். இரண்டாவது, கடந்த வாரத்தில் தான் கற்றுக்கொண்ட பல்வேறு நுட்பங்களை பயன்படுத்தி தனது போர் அனுபவத்தை அதிகரிக்கவும் போர் திறமையை மேம்படுத்தவும் இந்த வாய்ப்பை பயன்படுத்துவதாகும். மூன்றாவது, சிறிய புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தனது முதல் இலக்கை அடைவதாகும். நகரத்திலிருந்து வெறும் 5 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த அருகிலுள்ள நிலவரைக்கு செல்லும் வழியில் நிலவன் ஒரு வணிகக் கடைக்குச் சென்று சில புகை குண்டுகளையும் கண்ணீர் புகை குண்டுகளையும் வாங்கினார். பொதுவாக ஹண்டர்கள் குழுக்களாக பயணிக்கும் கீழ்நிலை அரக்கர்களின் குழுக்களை வேட்டையாட இதை பயன்படுத்தினர். ஆனால் நிலவன் அவற்றை வேறு சில நோக்கங்களுக்காக பயன்படுத்தப் போகிறார்.
கூட்டத்திற்குள் ஒளிந்து கொள்ளவும் சக ஹண்டர்களின் கண்களில் படாமல் இருக்கவும் ஒரு கருப்பு அங்கியையும் வாங்கினார். நிலவன் இறுதியாக நகரத்தை நோக்கி மிக அருகில் உள்ள நிலவரையை அடைந்தபோது அது புரோம்னிர் நிலவரை என்று பெயரிடப்பட்டது. அவர் தனது பாசைக் காட்டிய பிறகு உள்ளே நுழைந்தார். ஆச்சரியப்படும் விதமாக அவர் மட்டும் கருப்பு அங்கி அணிந்திருக்கவில்லை. அதையே செய்த பல நபர்கள் இருந்தனர். 10 பேரில் குறைந்தது 2 பேர் நிலவன் பார்க்க முடிந்த தூரம் வரை கருப்பு அங்கி அணிந்திருப்பார்கள். பலர் தங்கள் அடையாளங்களை மறைக்க முயற்சிக்கின்றனர். எனக்கு நல்லது. இந்த வழியில் யாரும் என்னை இந்த சம்பவத்துடன் இணைக்க முடியாது. சர்க்கரையைச் சுற்றி எறும்புகள் கூடுவது போல உள்ளேயும் வெளியேயும் செல்லும் ஏராளமான ஹண்டர்களால் நிரம்பியிருந்த நிலவரையின் பிரமாண்டமான குகை போன்ற கதவில் நுழைந்தபோது நிலவன் யோசித்தார். நிலவன் தனது நீண்ட வாளை விண்வெளி வளையத்திற்குள் வைத்திருந்தார். தற்போது அவரது முதுகில் சாதாரண தோற்றமுடைய வில்லையும் அம்புகள் நிறைந்த அம்பரா தோணியையும் வைத்திருந்தார். இந்த முறை அவர் ஒரு வில்லாளராக நிலவரைக்குள் நுழைந்தார். முதல் மாடிக்குள் நுழைந்த பிறகு கான் அங்குமிங்கும் அலைந்து திரிந்து நேரத்தை வீணாக்கவில்லை. அருகிலுள்ள ஒரு ஹண்டரிடம் 9வது மாடியை நோக்கிய திசைகள் குறித்து கேட்டார். முதல் 2 தளங்கள் மக்களால் நிரம்பி வழிந்தன. 3வது தளத்திலிருந்துதான் உண்மையான போர்கள் தொடங்கின. நிலவன் தொடர்ந்து கீழே இறங்கி தரையில் இருந்து கிட்டத்தட்ட சில மைல்கள் நடந்து சென்று இறுதியாக 9வது மாடியின் கதவை அடைந்தார். தரை மட்டம் அதிகரித்தவுடன் வலிமையான அரக்கர்களும் உயிரினங்களும் ஒன்றையொன்று எதிர்கொள்ள நேரிடும். 7வது மாடிக்குப் பிறகு கூட்டாளிகளின் குழு இல்லாமல் யாரும் மேலும் துணிய மாட்டார்கள். எனவே 7வது மாடிக்கு கீழே ஒரு தனி வில்லாளன் செல்வதை பார்ப்பது பலரை ஆச்சரியப்படுத்தியது. ஆனால் அது அவர்களுக்கு இன்னும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருந்தது. ஏனெனில் எப்போதும் ஆபத்துக்களை எடுப்பவர்கள் இருந்தனர். இங்கே உங்கள் சொந்த வாழ்க்கைக்கு நீங்கள் பொறுப்பு. நீங்கள் இந்த இடத்தில் வாழ்ந்தாலும் இறந்தாலும் யாரும் கவலைப்பட மாட்டார்கள். இந்த நிலவரைகளில் உள்ள ஒவ்வொரு தளமும் சராசரியாக 6 முதல் 8 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு பெரிய நகரத்தின் பகுதியை உள்ளடக்கியது. இங்கு பல்வேறு அசுர இனங்கள் வாழ்ந்து வளங்களை வேட்டையாடின. அண்டர்களுக்கு அவ்வாறே செய்தனர். இந்த நிலவரைகளில் வசிப்பவர்களுக்கு எந்த வெளியாட்களும் உணவைப் போல வித்தியாசமாக இருக்க மாட்டார்கள். எனவே அவர்கள் முதல் பார்வையிலேயே இந்த ஹண்டர்களைத் தாக்கினர். 9வது மாடியில் பிளவுகளும் காய்ந்த மரங்களும் நிறைந்திருந்தன. இந்த தளம் பல பெரிய சாகச குழுக்களுக்கு வேட்டையாடும் இடமாக இருந்தது. மேலும் இந்த மாடியில் வசிப்பவர்கள் வேறு யாருமல்ல, கோபோல்ட்ஸ். இந்த அரக்கர்களுக்கு மிகவும் உணர்திறன் வாய்ந்த மூக்குகளும் கேட்கும் திறனும் இருந்தன. எனவே பெரிய குழு இல்லை என்றால் ஒரு குழுவாக அவற்றை வேட்டையாடுவது மிகவும் கடினமாக இருந்தது. கடைசியாக நான் வந்துவிட்டேன். இப்போது அந்த அயோக்கியர்கள் எங்கே? நிலவன் தனக்குள் பேசிக்கொண்டான். அவன் மக்கள் குழுக்களைத் தேட ஆரம்பித்தான். 10 நிமிடங்களுக்கும் மேலாக நடந்த பிறகு நிலவன் இறுதியாக 20க்கும் மேற்பட்ட ஹண்டர்களைக் கொண்ட ஒரு குழுவைக் கண்டார். அதில் கலப்பு இன மக்களும் மனிதர்களும் ஒரு கூட்டமான கோபோல்டுகளை எதிர்த்து போராட முயன்றனர். இந்த மக்கள் அனைவரின் மார்பிலும் ஒரு சின்னம் இருந்தது. அந்த சின்னம் அவர் முன்பு பார்த்த ஹண்டர் குழுவை குறிக்கிறது. இந்த புத்தகம் அவருக்கு பற்றிய தகவல்களை வழங்கியதால் இதுவே அவரது முதல் இலக்காகும். கிரவுண்ட்ஹாக் ஹண்டர் குழு. அவருக்கு கிடைத்த தகவலின்படி கிரவுண்ட்ஹாக் ஹண்டர் குழுவில் 400க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருந்தனர். துருவன் அவர்களின் தலைவராகவும் அவரது குடும்பத்தினராகவும் இருந்தார். அவர்கள் முழு அணிக்கும் நிதியளிக்கும் பணக்கார பின்னணியைக் கொண்டிருந்தனர். நிலவனுக்கு முன்பு இருந்ததைப் போன்ற டஜன் கணக்கான குழுக்கள் இருந்தன. அவை அரக்கர்கள், மூலப்பொருட்கள் மற்றும் அசுர மையங்களை வேட்டையாட நிலவரைகளுக்கு அனுப்பப்பட்டு பின்னர் சந்தையில் விற்கப்பட்டன. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இந்த குழு மிருகங்களை வேட்டையாடி பின்னர் அனைத்தையும் தங்கள் முதலாளிகளிடம் கொடுக்கும் வேலைக்காரர்களாக இருந்தன. நிலவன் இந்த குழுவிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தை தக்க வைத்துக் கொண்டு தனது ஹண்டர் இன்டென்ட் திறனை செயல்படுத்தினார். இது அவரது இலக்குகள் அவரை விட வலிமையானவையா இல்லையா என்பதைப் பற்றி அவர்களின் வலிமையை அளவிட அனுமதித்தது.
இந்த திறனும் மிக நீண்ட தூரத்தை எட்டியது மற்றும் நிலவனின் அமைப்பைப் போல வேறுபட்டதல்ல. அவர்களில் வலிமையானவர் நிலை 32 முதல் 35 வரை இருப்பதாக தெரிகிறது. ஆனால் எண்கள் எனக்கு தனியாக வேட்டையாட முடியாத அளவுக்கு பெரியவை. மேலும் அவர்களின் கவனத்தை ஒரே இலக்கை நோக்கிக் கொண்டு வருவது எளிதல்ல. நான் அவர்களை எந்த தவறும் இல்லாமல் திறமையாக கொல்ல விரும்பினால் நான் அவர்களுக்கு ஒரு பெரிய இலக்கை கொடுக்க வேண்டும். நிலவன் தனது மனதில் தீட்டப்பட்ட ஒரு திட்டம் என்று தனக்குள் நினைத்துக் கொண்டான். நிலவன் வாடிய மரங்களுக்கிடையில் ஓடி கிரவுண்டா ஹண்டர் குழு உறுப்பினர்களிடமிருந்து வெகு தூரம் சென்றார். அவருக்கு எண்கள் இல்லாததால் அவர் வெளிப்புற உதவியை பயன்படுத்துவார். அவர் தனது பாதகத்தை எண்களால் சமாளிக்க திட்டமிட்டது மட்டுமல்லாமல் புத்தகத்தில் உள்ள பழமையான மற்றும் மிகவும் திறமையான போர் உத்தியை பயன்படுத்தப் போகிறார். நிலவன் தனது திட்டத்தை இறுதி செய்தபோது ஒரு மோசமான புன்னகையை வெளியிட்டார். ஒரே கல்லில் 2 பறவைகளை கொல்வது.